தேவனுடைய ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பிரவேசிக்காமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த அவிசுவாசம் அவர்களுக்குள்ள என்ன கொண்டு வருகிறதால் கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. 40 வருஷம் தேவன் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டார்கள். வானத்திலிருந்து மன்னா வந்தது, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாங்க. அல்லேலூயா. செங்கல் கண்ணுக்கு முன்னாடி பிளந்ததை பார்த்துருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாங்க. ஆனா அவங்களால விசுவாசத்துல நடக்க முடியல. அல்லேலூயா. ஸோ இந்த அவிசுவாசம் ஒரு மனசுடைய வாழ்க்கையே மொத்தமா விழ வைத்து விடும். அல்லேலூயா. ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி அவர்களை என்னுடைய இளைப்பாறுதல் அவர்களை பிரவேசிப்பது இல்லை என்று அவர்களை அரோசித்தாராம், கோபத்திலே ஆணையிட்டாராம். அல்லேலூயா. அப்போ அதுல தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கேயும் பவுல் அழகாக சொல்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறார், நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை கடைசி வரை கொண்டிருந்தோம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்காளிகளாக இருப்போம், பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று. அல்லேலூயா. ஆரம்பத்துல ஒரு அன்பு இருக்குது இயேசு மேல. ஆரம்பத்துல ஒரு வசனத்தை கேட்ட உடனே முதல்ல கேட்டு எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், அப்போ ஒரு ஸ்பெஷல் லவ் இருக்கும். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ன வேணா செய்வாரு, என் வாழ்க்கையில வந்து விட்டாரு, என் வாழ்க்கைக்கு ரட்சகராக வந்து விட்டார். இனி நான் பழைய பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் நீதிமானாக மாறினேன், நான் சுகம் பெற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வாதமானேன், நான் அவருடைய தழும்புலால் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. என் அவமானமான வாழ்க்கை மாறி இயேசுக்குள்ள நீதியும் ஆசீர்வாதம் அலங்காரமான வாழ்க்கை வந்து விட்டது. கிரீடம், அவருடைய அலங்கார கிரீடத்தை நமக்கு தந்திருக்கிறார், நம்மை ராஜவும் ஆசீர்வாதமா அழைத்திருக்கிறார். அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் கடைசி வரை இருக்கணும் என்று பவுல் சொல்லி தருகிறார். அல்லேலூயா. இந்த கணவன் மனைவி முதல்ல அவங்க அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து அவங்க மேரேஜ் பண்ணும் பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு லவ் இருக்கும், ஆதி அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லவ் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்க மேரேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, முதல்ல அவர் நம்ம தொட்டப்ப நமக்கு இருந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருந்தது. அந்த கடைசி வரைக்கும் அவருடைய வசத்து மேல வாஞ்சி இருந்தது அப்படின்னா நாம் அவருக்குள் சுதந்திர, அவருக்குள் பங்காளிகளாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.